ஆண்டவரை தேடும் போது உலகத்தை தேடாதீங்க. கலப்பையுமே கை வைத்த பிறகு திரும்பி பார்க்காதீங்க. தூர தேசம்லாம் பிளான் சும்மா வரல. அப்பா பார்க்க முடியாத, அப்பா கேட்க முடியாத, மூத்த சகோதரனுக்கு தெரிய வராத, குடும்பத்துல யாருக்கும் தெரிய வராத ஒரு இடத்துல நான் வாழணும். வெளியில தூரமா போறதா பாஸ்டமா? இல்ல, சில பேர் வீட்டுல கூட இருக்காங்க. ஆண்டவர் தொட முடியாத இருட்டுல வாழறாங்க. சத்தியத்தோட வெளிச்சம் பிரவேசிக்க முடியாத தனிமையில வாழறாங்க. யார் அவங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியாது. யார் அவர்களை போய் கேட்டு அவங்களை மாற்ற முடியாது. சபை இல்லாம வாழ்கிற எல்லாருமே தூர தேசத்துல தான் இருக்காங்க. சத்தியத்துக்கு புறம்பா, சபையின் ஐக்கியத்துக்கு புறம்பா யார் வாழ்ந்தாலும் தூர தேசம் தான். தேவன் பேசினாலும் கேட்க முடியாத இடம். ஏன்னா அது உங்களுடைய திட்டத்துல நீங்களே போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடம், தேவன் அல்லாத இடம். சொந்த வாழ்க்கையில் அது எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். மகனே மகளே, கர்த்தர் உணர்த்துகிறார்.